ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடிகர் விஜயையும் அண்ட் நடிகை த்ரிஷாவையும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ரெண்டு பேரையும் தொடர்பு படுத்தி பேசினது சோசியல் மீடியாவில் மட்டும் இல்லாமல் பொது வெளியிலையும் ரொம்ப சர்ச்சையானது. அண்டு இது ஒரு பேசு பொருளாகவே மாறினுச்சு. ஒரு கட்சியில் இருக்கும்போது ஒருத்தவங்கள ஒரு நடிகை கூட எப்படி நீங்கள் தப்பாக பேசலாம் அப்படின்னு திரைப்படத்துறையில் இருக்க நிறைய செலிபிரிட்டிஸ் இதுக்கு விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் அது அரசியல் ரீதியாக வந்த காரணத்துக்காக அரசியல்வாதிகளை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அண்டு இப்போ இந்த நிலையில நடிகர் த்ரிஷா அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து நடிகர் த்ரிஷாவின் வழக்கறிஞர் வெளியிட்ட அறிக்கையில தனிப்பட்ட வாழ்க்கையை பொது வெளியில விவாதிப்பது சரியில்லை, அருவருக்கத்தக்க வகையில நயினார் நாகேந்திரன் பேசியுள்ளார். மாநில அரசியல் கட்சியில் உயர் பதவியில் இருக்கும் ஒருவரால் இது போன்ற விரும்பத்தகாத பொருத்தமற்ற கருத்துக்கள் தெரிவிக்கப்படும் என த்ரிஷா ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. நடிகை த்ரிஷா எந்த அரசியல் கட்சியுடனும் தொடர்புடையவர் அல்ல, அவ்வாறு தொடர்பு படுத்திக்கவும் விரும்பவில்லை. அரசியலில் அவர் எப்போதும் நடுநிலையான நிலைப்பாட்டை உடையவர். நடிகை த்ரிஷாவின் பெயரை அவருடன் தொடர்பில்லாத விஷயங்களில் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல த்ரிஷா அண்ட் விஜய் இவங்க ரெண்டு பேரும் தொடர்பு படுத்தி நிறைய பேர் சோசியல் மீடியால விவாதிச்சுட்டு வராங்க. பட் இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எந்த ஒரு தப்பான உறவுகள் இல்லை அப்படின்னு நிறைய இடத்துல இவங்க பதிவிட்டாங்க. பட் அப்படி இருந்தும் இன்னமும் நிறைய பேர் அந்த மாதிரி நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. த்ரிஷா அவர்கள் இப்ப நயினார் நாகேந்திரனுக்கு செம்மையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.